ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விஷ்ணு விஷாலோட நடிப்பில் வெளியான ஆரியன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சென்னையில் ஒரு நியூஸ் கம்பெனியில் ஒரு ஷோ ஒன்று நடக்குது. அந்த ஷோவில் செல்வராகவன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அப்போ திடீர்னு அவர் கன் எடுத்து அங்கே இருக்கிற ஹீரோவை பார்த்து சுட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் செல்வராகவன் தொடர்ந்து 7 நாளில் 7 கொலை நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை தொடர்ந்து அவரும் கன்னை வச்சு ஷூட் பண்ணி இறந்தும் போயிடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே தொடர்ந்து 7 நாட்களும் கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு போலீஸ்க்கு எதுவுமே தெரியலை. அதனால நம்ம ஹீரோ விஷ்ணு விஷால் இந்த கேஸை விசாரிக்கிறக்காண்டி வராரு. அப்போ தான் அவருக்கு கடைசியில் ஒரு உண்மை தெரிய வருது. இதெல்லாம் கொலை பண்ணுறது ஆவியா இல்லை ஒரு ஆசாமியா அப்படின்னு கடைசியில் விஷ்ணு விஷால் கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் பிரவீன் கே அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பாக எங்கேயுமே லேக் அடிக்காத மாதிரி சூப்பராக கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம செல்வராகவனை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் வருவார். ஆனால் இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அந்த வீடியோ கிளிப்ஸை வச்சே படத்தை ஃபுல்லாக மூவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே செல்வராகவனும் அவரோட வில்லத்தனத்தை சூப்பராக இந்த படத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் ஃபைட் காட்சி எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த கொலை நடக்கும்னு சொன்ன உடனே போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே சேர்ந்து அந்த ஆட்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஷாட்டை கடைசியில் சூப்பராக வச்சுருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத மாதிரி விஷ்ணு விஷாலுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அந்த ஷாட்டையும் சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, ஜிப்ரான் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. எதுக்குன்னா, இந்த படத்தில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. படத்தில் பாட்டு ஒரு 1-2 பாட்டு இருக்கும். அதையும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான். டேரக்டர் பிரவீன் கதையில் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. படத்தில் கடைசியில் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜையும் சொல்லி தான் படத்தை முடிச்சிருக்காரு. எதுக்குன்னா, டேரக்டர் நம்ம என்ன தான் நல்லது பண்ணாலும் இங்கே இருக்கிற மக்களுக்கு அது தெரியாது. அதனால கஷ்டப்படுறது என்னமோ அவங்க தான் அப்படின்னு ஒரு 6 பேர் கதையை வச்சு சூப்பராக ப்ளேஸ் பண்ணி முடிச்சிருக்காரு. படத்தில் எமோஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், அந்த க்ரைம் சீனை காமிச்சதாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டேரக்டர் எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக கொண்டு போயிருக்காரு. விஷ்ணு விஷால் இதுக்கு முன்னாடி ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படம் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும், ராட்சசன். அந்த படத்துக்கு இந்த படம் ஈடாகுமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக ஈடு ஆகாது. ஆனால் இது ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் படம் தான். அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேரே பண்ணக்கூடாது. எதுக்குன்னா, சில பேர் இது ராட்சசன் 2 மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த் இல்லைனாலும் ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் படம் தான். ராட்சசன் எப்பயுமே ஒரு தரமான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேரே பண்ணக்கூடாது. விஷ்ணு விஷால் தொடர்ந்து இப்படி கதையிலேயே எடுத்து நடித்தா அவர் ஒரு மிக சிறந்த ஆக்டராக வந்துடுவார். எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவர் நடித்த லால் சலாம் படம் கொஞ்சம் கலவையான விமர்சனங்களை பெற்று தான் படம் ஓடிச்சு. இப்படி கதையெல்லாம் ஹீரோ சூஸ் பண்ணி நடித்தா உண்மையிலேயே அவரோட கெரியர் எங்கேயோ போயிடும். எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவர் ராட்சசன் ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் படம் நடிச்சிருந்தார். அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட்டான ஜேர்னியை எடுத்து அவர் வேறு ட்ராக்கில் போய்கிட்டு இருக்காரு. இது மாதிரியே படத்தை எடுத்து நடித்தா விஷ்ணு விஷால் எங்கேயோ போயிடுவார். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் பெருசாக நம்ம நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எந்த இடமுமே இருக்காது. இந்த லவ் போர்ஷனை டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.9 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.